ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. வீடியோ இருட்டில் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சிருக்கேங்க. 4 மணிக்கே எழுந்திரிச்சாச்சு. கார்த்திகை மாதம், கிருத்திகை நட்சத்திரம் வேறு. பிரம்ம முகூர்த்தத்துலேயே விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு காலையிலேயே ஒரு சூப்பராக வாசல் தெளித்து மங்களகரமாக ஒரு கோலம் போட்டுட்டு, கார்த்திகை மாதம் இல்லையா, அதனால் குலதெய்வ விளக்கு ஏற்றியாச்சு. நிலைவாசலை நல்லா மாக்கோலம் போட்டு அழகாக இருக்குது இல்லைங்களா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வரணுன்னா அதில் முதல் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா வாசலில் நம்ம போடக்கூடிய அழகான மங்களகரமான கோலம் தான். அடுத்தது நிலைவாசலில் நம்ம குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் நிலைவாசலையும் நம்ம வந்து சுத்தமாக வச்சு அதில் மாக்கோளம்லாம் போட்டு இந்த மாதிரி விளக்கேற்றுறப்போ வீட்டில் கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் இருக்கும் இல்லைங்களா. காலையில் 5:45 பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல்லையும் விளக்கேற்றியாச்சு. அதே மாதிரி சாமி படத்தையும் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. 5:50 எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இனி போய் சமையல் வேலையை செய்ய வேண்டியது தான். காலையில் 5:45 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு முடிக்கிறப்போ வீடு அவ்வளோ சுறுசுறுப்பாக, நம்ம மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிறவங்களையும் சுறுசுறுப்பாக்கிடலாம். அந்தளவு வந்து சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி காலையில். முடிச்சுட்டு காலையில் எல்லாத்தையும் அனுப்புனதுக்கப்புறமா கோலம் வந்து இருட்டில் எடுத்தேன் இல்லையா. ஸோ இப்போ வாங்க வெளிச்சத்தில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்குள்ளே இந்த 2 நாய்க்குட்டிகள் இருக்குங்க இந்த வீதியில். அது 2ம் மண்ணை போட்டு பறித்து ஸ்லாப் எல்லாம் மண்ணாயிடுச்சு. ஏதோ கோலம் தப்பிச்சிச்சு. ஸோ இந்த கோலம் தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். நல்லா இருக்கா? கார்த்திகை மாதங்கிறனால விளக்கு 2 சைடும் ஏற்றி நடுவில் ஒரு பூ. உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதான் நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, குலதெய்வ விளக்கு. குலதெய்வ விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படிங்கிறது தெரியாது. என்னோடய சின்ன மாமியார், எங்கள் ஹஸ்பண்டோட சித்தி, அவங்க தான் வந்து இதை வாங்கி கொடுத்தாங்க. அவங்களும் நானும் ஆளுக்கு ஒரு செட் அப்படியே வாங்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரி ஒரு கேப் இருக்கும், அது வழியாக மேலே இழுத்தோம் அப்படின்னா திரி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா காற்றுக்கெல்லாம் அணையாது. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விளக்கு நின்று நிதானமாக இருந்துச்சு. விளக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. காலையில் வெளிச்சத்தில் தெரியல இல்லையா, அதனால தான் இப்போ எடுத்திருக்கேன். முடிச்சுட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டு நானும் என் பொண்ணும் வீட்டில் இருந்தா. ஸோ சிவன்மலை போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம். எப்போவுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா, செவ்வாய்க்கிழமை எல்லாத்தையும் அனுப்பிட்டு முருகர் கோயிலுக்கு சிவன்மலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்குங்க. பொண்ணு இருந்ததுனால இதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், வண்டியிலேயே கிளம்பிட்டோம். 2 வீலரில் போகிறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இன்றைக்கி கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. அங்கே ஒரு மழை தெரியுது இல்லைங்களா, தெரியுதா உங்களுக்கு? அதுதான் சிவன்மலை. இப்போது இதுதான் என்ட்ரன்ஸ். கீழே என்ன சொல்லுவாங்க, கிரிவலம் வருவோம் இல்லையா பௌர்ணமிக்கெல்லாம், அடிவாரம். ஸோ இப்போ மலை ஏறுறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸுங்க. கிளைமேட் உண்மையாகவே வந்து இது எங்கள் ஊர் தானா இல்லை கொடைக்கானல் ஊட்டியில் போயிட்டுருக்குறோமா அப்படிங்கிற அளவு மிஸ்ட்டு, லேஸான ட்ரெஸ்லிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 2 பேருமே ரொம்ப ரசித்து அப்படியே மெல்ல ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இதில் வந்து ஒரே ஒரு ஹேர் பென் மட்டும் இருக்குது. அது நல்லா இருக்கும். அவள் அந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்தா. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா கிருத்திகை சஷ்டின்னு இல்லாமல் போயிடுச்சு. இப்போல்லாம் முருகர் கோயிலில் எப்போவும் கூட்டம்தான். ஸோ அவ்வளோதான், நம்ம மேலே மலைக்கு வந்தாச்சு. இப்போ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போக வேண்டியதான். கோயிலோட அவுட்டர் போர்ஷன் மட்டும் எடுக்கிறேன், உள்ளே அலௌடு கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து முன்னாடி மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா கோயில்? ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க் பண்ணுற இடம். ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ சீக்கிரம் போகணும்.
வீட்டுக்கு வந்ததையுமே உள்ளே நுழைஞ்ச ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஜோர்னு மழைங்க. பரவாயில்ல, மழையிலேருந்து தப்பிச்சு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மழைங்கிறனால தப்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான். மழை 10 நிமிஷம் தான் நின்றுச்சு. ஆனால் அந்த 10 நிமிஷம்னாலும் பாருங்கள் தண்ணி போகிற அளவு மழை பெஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, ஃப்ளோரில் தண்ணி போகுது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மழை இவ்வளோ இதாக வந்துட்டு போயிடுச்சு. நல்ல வேலை சிவன் மலையில் மாட்டியிருந்தோம் அப்படின்னா ஒதுங்கிறதுக்கு, அதாவது வர்ற வழியில் ஏதாவது மாட்டியிருந்தோம் அப்படின்னா ப்ளீஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் வந்தாலே நமக்கு வந்து உடனே ஏதாவது சூடாக சாப்பிட்ணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் டீயாவது குடிக்கணும்னு தோணும் இல்லைங்களா. கிளைமேட்டும் வேறு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே அப்படியே கருகும்னு ஒரு மாதிரி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என் பொண்ணும் சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதுனால டீ ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சிவன் மலைக்கு கூட்டிகிட்டு போனேன், ஆனால் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியல, அலௌடு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக என் வீடியோஸை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொன்னீங்க அப்படின்னா எதை நான் கரெக்ட் பண்ணிக்கணும், எதை வந்து ஓகே இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று கமெண்ட்ஸில் வந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நானும் ஒவ்வொரு வீடியோலையும் என்னோட ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக சொல்லுங்கள் அப்படின்னு நானும் கமெண்ட்ஸில் கேட்குறேன். ஆனால் பெருசாக எதுவும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்ததில்லை. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். அது ப்ளஸ்ஸோ மைனஸாக இருந்தால் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் போய் முன்னாடி சிட் அவுட்டில் உட்காந்து தான் டீயை குடிக்க போகிறோம். ஏன்னா அப்படி ஒரு கிளைமேட்டு. நீங்களும் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பா.